நம்ம அன்பு தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி தொடர்ந்து ஆதவர்த்தனம் மூலம் ரஜினி ரசிகர்களுக்கும் தலைவருக்கும் தொடர்ந்து அவதூறுகளை பேசி வந்ததுக்கு நம்ம சூழ்நிலையில் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களை கண்டனம் தெரிவித்தாங்க. இந்த சூழ்நிலையில் தலைவர் வந்து ரொம்ப ஒரு தொலைநோக்கு பார்வையில் இவ்வளோ பெரிய தலைவர்கள் நமக்கெல்லாம் வந்து ஒரு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. கண்டிப்பாக அதுக்கு ஒரு நன்றி தெரிவிக்கணும்னு அன்பு தலைவர் அழகாக சொல்லிட்டு காலம் காத்திருந்து பதில் சொல்லணும்னு முடிச்சிட்டார். இதுக்கு இவ்வளவு விஷயங்கள் நடந்து அமைதியாக போகணும்னு தான் தொடர்ந்து நம்ம தலைவர் எங்கள் ஃபேன்ஸுகளை ஃபுல்லாக கட்டுப்பாடில் கண்ணசைவில் வச்சிருக்கார். இந்த சூழ்நிலையில் அன்னைக்கு ஆதவரிச்சும் நம்ம மன்றத்தில் இருந்து சினோராசக்குன்னு ஒருத்தர் அங்கே போய் ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி ரெடி பண்ணி மிகப்பெரிய வருத்தத்துக்குரிய விஷயத்தை ரொம்ப தெளிவாக பண்ணியிருக்காங்க. அதுதான் எங்களுக்கு பெரிய வருத்தம். அந்த வருத்தம் என்னன்னா, அதுக்கு நேற்று ஒரு டிவி சேனல் வந்து கேட்டாங்க, என்ன இந்த மாதிரி உங்கள் 45 வருஷமாக ஒரு ரஜினி மன்ற மாவட்ட செயலாளர் அதுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றுறவர் இப்படி பேட்டி கொடுத்துருக்காரு, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னா வேற என்ன செய்யறது? நீங்கள் வந்து கேட்கும் போது நம்ம பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுரும். எங்க தலைவர் வந்து சினிமாவுக்கு வந்து 50 வருஷம் ஆயிடுச்சு. இவர் 45 வருஷமா கூட இருந்தேன்னு சொல்றதே முதல்ல பொய். ரெண்டாவது, அவர் வயசு என்ன இவர் வயசு என்ன அப்படிங்கிற சூழ்நிலை எல்லாமே கமர்ஷியலா வந்து இதை டார்கெட் பண்ணி இருக்கும் போது எங்களால் வந்து என்ன சொல்லணும்னு தெரியல. இதை கான்செப்ட்ல தான் மறுபடியும் தம்பி விஜய் என்னன்னா, உயர்ந்த பதவிக்கு வர்றவர் உதவாத நபர்களை வச்சுக்கிட்டு இப்படி இன்னும் சில்லுண்டுத்தனம் பண்றதுதான் எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. ஒன்னு தெரிஞ்சுக்கிட்டு தெரியாத மாதிரி இருக்காரு. அவர்கிட்ட நாங்க வந்து ரொம்ப கண்டனத்தை பதிவு பண்றோம். சென்சிட்டிவான டைம் இது. தேர்தல் டைம்ங்கிறது வந்து சென்சிட்டிவான ஒரு 50 நாள் தான் இதை பத்தி யாரும் பேச முடியும். நாங்க அரசியல்ல இல்லாம ஒதுங்கி இருக்கோம். இப்போ ஒதுங்கி இருக்கான்ட்ட நீ திரும்ப 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 தன்னை முன்னிலைப்படுத்துறதுக்காக இப்படி பண்ணிக்கி இருக்கிறது வந்து தமிழ் மக்கள் என்ன நினைப்பாங்க? தமிழ் மக்களுக்கு உங்களுடைய கொள்கையை சொல்லுங்க. எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. ஏதோ ஒரு யதார்த்தமா மாறி முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இருக்காரு, அப்புறம் அவர் இவர் இந்த எல்லா இது கட்சிக்கும் போயிட்டு வர்ற நாஞ்சில் சம்பத் இருக்காரு, அதுல இவர் யதார்த்தமா போய் பேசுறாரு. நான் அனைத்து ரசிகர்கள் சார்பா நான் இங்கே இருக்கேங்கிறதுலாம் எங்களுக்கு அப்படியே ஈட்டிய குத்துற மாதிரி இருக்கு. அனைத்து ரசிகரும் சொல்றதுக்கு உனக்கு எந்த தகுதியும் கிடையாது. உனக்கு நீ இருக்கிறதுலயே வந்து தற்காலிகமா இங்க வந்த டி நகர்ல ஒரு பகுதி செயலாளருங்க. மக்கள் மன்றம் வரும்போது ஏதோ ஒரு சில குறுக்கு வழியில வந்து ஒரு பெரிய இதை பிரிச்சு அதை வந்து ஒரு மாவட்ட செயலாளராக ஒரு 3 பகுதியை வாங்கி செயல்பட்ட நபர். இன்னொன்று, அவர் ஒரு அட்வொகேட், அவர் ஒரு பிசினஸ்மேன். எங்க இருந்தாலும் தலைவர் சொல்லுவார் பார்த்தீங்களா, எவ்வளவுதான் இருந்தாலும் வெளிச்சத்துக்கு வந்துடும். அது மாதிரி இப்ப நீ அங்க போய் அந்த மேடையில யதார்த்தமா சொல்ற மாதிரி சொல்லிட்டு அவர் ஆதவர்ஜுன் உடனே வந்து மலுப்பலான பேச்சு, இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப நீ நேர வந்து விஜய் என்ன பண்ணிருக்கணும், தம்பி சினிமாவில் இப்படிதான் அந்த சூப்பர் ஸ்டாருக்கு கொஞ்ச நாள் பதில் சொல்லாமையே வண்டியை ஓட்டியிருந்த, அப்புறம் உன்னை அறியாமலே அதுக்கு விடை சொன்ன. இப்ப இதே மாதிரி 2 பேரை நீ வந்து திட்டமிட்டு கோடி ரசிகர்கள், அதை தாண்டி தமிழ் மக்கள் நேசிக்கக்கூடிய தலைவர், எங்கேயாவது வந்து ஆளுங்கட்சி எதிர்கட்சி ஒரே தலைவரை நேசிக்கிற மாதிரி ஒரு மாநிலத்தில் யாராவது ஒரு ஆளை சொல்லுங்க, இருக்குன்னு சொல்லுங்க. அப்ப அப்பேற்பட்ட ஒரு தலைவரை நீ போய் நான் சமமா பழகிருக்கேன்னு சொன்னது கண்டனத்துக்குரியது. நான் தமிழ்நாடு ஃபுல்லா இப்ப இது வந்து வியாபார நுட்பமா பண்ணிக்கிருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் போய் ஆள் பிடிச்சி இங்க இருந்து வரணும் போகணும். இது வந்து இந்த மூல வளர்ச்சி இல்லாத ஆதவன் அர்ஜுன் வந்து அந்த ரசிகர்களையும் அதே பாணியில கொண்டு போய் இது வந்து கான்ட்ரவைஸா திசை திருப்ப பார்க்கறாங்க. நாங்க அதுக்கெல்லாம் வரவே கிடையாது. இன்னொன்னு, நீ ஒரு அட்வொகேட், அசோக்குங்கிற நபர் அட்வொகேட், நீ எதுக்கு 10:50க்கு நான் பேட்டி கொடுத்த பிறகு நீ இங்க கொடுத்தீங்களே அப்படின்னு என்கிட்ட கேட்ட. என்னங்க தலைவா, குரலை உயர்த்தி பேசுற மாதிரி இருக்குன்னு கேட்டேன். எப்படி அரசியல் நாகரிகமா நீங்க பேசுனீங்களோ அதுக்கு தான் நான் பதில் கொடுத்தேன். மற்றபடி உங்களுக்கும் எனக்கும் கருத்து வேறுபாடுக்கு கிடையாது. நீங்க வந்து தலைவர் தெரிஞ்சுக்கிற நபர் வந்து எனக்கு தெரிஞ்சு ரசிகர் மன்றத்தில் ஒரு 4-5 பேரை தான் அவருக்கு முழுமையா தெரியும். 4-5 பேரை பேரை சொல்லி சொல்லுவாரு, மற்றவங்கள தெரியும். அந்த நிர்வாகத்துக்குள்ள அவர்கிட்ட போய் பழகிற அளவுக்கு
அது பழகணும்னு சொன்னாலே சாமியை வந்து நம்ம என்ன பண்ணணும், பார்க்கலாம், வணங்கலாம். பழக முடியுமா? ஒரு கட்டுக்கோப்பான தலைவனை நீ அசால்ட்டா நீ மேடையில் பேசுனது எங்களுக்கு ரொம்ப வருத்தம். ரெண்டாவது, நீ உண்மையான ரசிகன்னா 55 வயசுல 45 வருஷம் இருக்கேங்கிற. அப்ப தமிழ் மக்கள்லாம் நீங்க தயவு செய்து புரிஞ்சுக்குங்க, இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா எப்பேற்பட்ட ஒரு முறைகேடான விஷயத்த ஒரு நைட்டு வந்து நீ எந்த நிலைமையில இருந்திருப்பா. நீ வந்து அந்த எங்கே இருந்துப்பேங்கிறது நானா யூகத்துல சொல்லக்கூடாது. ஆனா அனைவருக்கும் தெரியும் என்ன நிலைமையில இருப்பேன்னு. உனக்கும் தெரியும், உன்னை சார்ந்தவங்களுக்கும் தெரியும். உனக்கு 10:50க்கு எனக்கு போன போட்டு பேச வேண்டிய அவசியம் என்ன? நீ படிக்காத நபர்னாலும் பரவாயில்ல, ஒரு அட்வொகேட்டு. நான் பேசுனதுல என்ன தவறு? 1 to 1 வா. நீ ரசிகர் மன்றத்தில் தியாகியா இல்ல இயக்கத்துக்காக நீ ஏதாவது செஞ்சிருக்கியா? அங்க போய் ஏதோ ஒன்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயத்த சொல்ற. எங்க ரசிகர் மன்றத்துக்கு ஆதவ அர்ஜுன் வந்து இதெல்லாம் செய்வாரு, நற்பணிலாம் செய்வாருன்னு. அப்ப நீ வந்து அப்ப ஆதவ அர்ஜுன் வந்து திமுக இருக்காரு, அதுக்கு முன்னாடி விசிகால இருக்காரு. அப்ப இங்க இருக்கிற புள்ளிருவிகளால மீண்டும் 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 உண்மையான ரசிகர்கள் மனசை வலிக்க செய்யறாங்க. இப்ப இதை வந்து பெரிய லெவல்ல ப்ரமோட் பண்ணணும்னு நினைக்கல. ஆனா இந்த மாதிரி தற்கூறிகளை வச்சுக்கிட்டு தம்பி விஜய் தொடர்ந்து இந்த ரசிகர்களை சீண்டணும்னு நினைச்சீங்கன்னா அது வந்து உனக்கு கெட்ட காலம் ஆரம்பிச்சிருந்து முழுமையா தெரிஞ்சுக்க. தலைவர் எப்படி காத்திருந்து பதில் சொல்லுங்கிற மாதிரி தேர்தல் நேரத்தில் அவர் கண்ணை செய்வாக நாங்க ஒரு பெரிய கோடி பிள்ளைகள் காத்திருக்கோம். இன்னொன்னு, இவரெல்லாம் வந்து வியாபாரம் பண்றாரு போறாரு அப்படின்னு சொல்லி ரசிகர்களுக்கு, ரஜினி ரசிகர்களுக்கும் உனக்கு சம்பந்தமே கிடையாது. நீ என்னென்ன பண்ணேங்கிறது என் வாயால பப்ளிக்ல பேச வேண்டிய நிலைமைக்கு நான் வந்து வரமாட்டேன். உன்னைய வந்து பேசுறது எனக்கு இலக்கு கிடையாது. முதல் இலக்கு ஆதவர் அர்ஜுன் வந்து இன்னமும் பல இடங்கள்ல குழப்பம் பண்ணி இந்த தமிழ்நாட்டில் பல குடும்பங்கள் அவங்களால வீணா போயிருக்கு. தமிழ் மக்கள்லாம் கேட்டுங்க, இவங்கெல்லாம் வாக்கு கேட்க வந்தாங்கன்னா இந்த தமிழ்நாடு மிகப்பெரிய பின்னடைவை சந்திச்சிடும். ஒரு தரமான நபர்கள் யாரும் இல்லை. அதை வந்து நீங்க கடுமையா நீங்க எல்லாருமே கண்டிக்கணும். முதல்ல பத்திரிகை நண்பர்கள்லாம் நீங்க தான் வந்து அவங்களுக்கு வந்து எடுத்து சொல்லணும். ஏப்பா ரஜினிகாந்துக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம்? அவர் ஒரு மாபெரும் தலைவர், இந்தியா எதிர்பார்க்கிற தலைவரை நீங்க திரும்ப திரும்ப சீன்றது தவறுன்னு நீங்க தான் அவர்கிட்ட சொல்லணும். இதுக்கு மேல என்ன கருத்து சொல்லல. இந்த என்ன சட்ட ஒழுங்கத்துல இவங்க எப்படி இருக்காங்கிறதுக்கு நான் ஸ்கிரீன்ஷாட்டை நான் பத்திரிகைக்கு அனுப்புறேன். 10:50க்கு பேசியிருக்காரு, 11:40க்கு நான் வெயிட்டிங்ல இருக்கேன், வீடியோ போடுன்னு சொல்றாரு. என் வீடியோ பார்த்துட்டு தானே என்கிட்ட பேசுறா. அப்ப இந்த வீடியோ எதுக்கு கேட்கிறா? மிரட்டுறியா? இதுக்கு நம்ம வந்து சட்டம் தன் கடமையை செய்யும் சொல்லி கிளீனா இருக்கு. இதுல எல்லா விஷயமும் நான் வச்சிருக்கேன். ஸ்கிரீன்ஷாட்டை நான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில காமிக்கிறேன். 10:50க்கு பேசுறாரு, 3 மிஸ்டு கால் பாத்துக்குங்க. 10:50க்கு என்னை கூப்பிட வேண்டிய அவசியம் என்ன? உனக்கு எனக்கு என்ன இருக்கு? பேச போகும்போது ஏன் பேட்டி நாங்க தான் அதெல்லாம் முடிச்சிட்டோமே, அதுக்கப்புறம் நீ ஏன் பதில் சொல்றேன்னு கேட்கிறார். பதில் அப்ப இவங்களுடைய வன்மத்தை பாருங்க, இவங்களுடைய நோக்கத்தை பாருங்க. கலகம் மூட்டணும், சண்டை பண்ணணும், இதனால வந்து குளிர்காயணுங்கிறது ஆதவ அர்ஜுன் வந்து மிகப்பெரிய இந்த தமிழ்நாட்டுக்கு கேங்கு விளையக்கூடிய தீய சக்திங்க. அவன் தான் முதலமைச்சரையும் தரக்குறைவா பேசுறா, தரந்தாழ்ந்து பேசுறா, பாரத பிரதமரையும் பேசுறா. நீ இவரை வந்து இந்த அரசியலுக்கு இவர் எடுத்து யாரு தம்பி விஜய் வந்து ஏதோ வர்றாரு போறாருன்னு கூட்டம் வருதுன்னு செஞ்சு இவரை வச்சிருந்தா படு புலியில தள்ளி ஒரு மிகப்பெரிய மக்கள்கிட்ட வெறுப்புணர்ச்சியை காட்டிடுவாங்க. மதுரை மாவட்ட ரஜினி ரசிகர்கள் வந்து விஜய்க்கு இந்த தேர்தலில் எதிர்ப்பா களத்தில் வேலை செய்யுமா, அழிக்கக்கூடாதுன்னு மதுரை மக்களை சந்திச்சு சொல்வதற்கான வாய்ப்பு இருக்கா? நீங்களே சொல்லுங்க. இது வந்து நீங்க கேட்கிற கேள்விக்கு வந்து எங்க தலைமையில வந்து எங்க தலைமை இது வரைக்கும் நாங்க பல்வேறு தேர்தல்களில் வந்து 96ல் ஒரு கட்சிக்கு வேலை பார்த்தோம். அதுக்கப்புறம் 98 2000 ஒரு எம்பி தேர்தல் வந்துச்சு. அதுல ஒரு இதுக்காக நம்ம இது பண்ணோம். இப்போ வந்து எங்க தலைமையில தான் நாங்க எங்க தலைமை என்ன உத்தரவு போடுறாங்களோ அதுபடிதான் நாங்க நடக்க முடியும். நாங்க இண்டிவிஜுவலா வந்து தனிப்பட்ட முறையில சொல்ல முடியாது. தலைமை உத்தரவு போட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, போட்டு இப்படி அப்படின்னு சொன்னா எங்க குடும்பத்துல வந்து ஒரு 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்க, அதுல 8 ஒரு ஓட்டை வந்து நாங்க மாத்தி போடுவோம். தலைமை யாருக்கு சொல்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க வேலை பார்ப்போம். சொல்லும் போது எப்படி வேலை பார்த்தோம், அதுக்கு அடுத்து இப்ப தலைவர் சொன்னா எப்படி வேலை பார்ப்பீங்க, இல்லாட்டி விஜய்க்கு எதிர்ப்பா எப்படி உங்க ஓட்டு மாறும்?
எங்க விஜய்க்கு நீங்க பேசும்போது அசோக் வந்து உங்ககிட்ட பேசியிருக்காரு, இதுல ஆதவர்ஜனா எப்படி நீங்க சம்மந்தப்படுத்துறீங்க? அவர் அந்த ஸ்டேஜ்ல இருக்காரு. இல்ல ஒரு நிமிஷம், இதுக்கு நான் விளக்கம் சொல்றேன். எங்க சிறு பிள்ளை கூட தெரியாதங்க, நீ இப்பதான் அந்த இயக்கத்துக்குள்ள போயிருக்க. ஆதவ ஒரிஜினுக்கு ஓப்பனா கேட்கறேன்னா இது நீ வந்து அப்பவே கூப்பிட்டு ஒரு நாகரிகமா என்ன பண்ணணும், நீ விஜயை போய் பார்க்கும்போது எம்ஜிஆர் நல்லா கேட்டுக்குங்க, எம்ஜிஆர் அப்புறம் விஜய் தான் மிகப்பெரிய தலைவரா தெரிஞ்சுன்னு வந்தேன்னு நீ சொல்றீன்னா அது ஸ்கிரிப்ட் இல்லையா? அசோக் எதனால சொன்னாரு? அவங்க எழுதி கொடுத்ததை சொன்னாரு. ஓபன் மைக்கே இருக்கு, அந்த மேடையிலே இருக்கு. ஓபன் மைக்ல மேடையில விஜய் எதிரியா, ஆதவ ஒரிஜினா எதிரியா, அசோக் எதிரியா? நம்ம தலைவர் வர முடியாத இடத்துக்கு விஜய் வந்துட்டாரு என்ற உள்ளாதம் இது எப்படிங்க? அதான் பக்குவமா சொல்லிட்டேன். அவர் வந்து மூல வளர்ச்சி இல்லாம ஏதோ ஒரு அரசியலுங்கிறத ஒரு விளையாட்டுத்தனமா செஞ்சுக்கு இருக்கிறதுக்கு, அரசியல் யதார்த்தமா பண்றதுக்கு, அரசியல் தெரிஞ்சு ஒதுங்கி இருக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு. நான் மறுபடியும் சொல்றேன், அவருக்கு கட்டமைப்பு கிடையாதுங்க. அவர் விஜய்க்கு கட்டமைப்பு கிடையாதுங்க. கண்டிப்பா மூல வளர்ச்சி இருந்தா நேரம் எப்போவே முற்றுப்புள்ளி வச்சிருப்பாருங்க. சூப்பர் ஸ்டார் சொல்லும் போதே ஒரு நல்ல மனிதன் என்ன சொல்லி இருக்கணும், சார் அது எனக்கு கிடையாது, நீங்க கேளுங்க, இது என்னுடைய பதவி கிடையாது, என்னுடைய பட்டம் கிடையாது, நான் வந்து அவரை பார்த்து வளர்ந்தவன், நான் சூப்பர் ஸ்டார் அன்பு தலைவர். அன்னைக்கு நீங்க அதெல்லாம் நீங்க எல்லாருமே நீங்க நோட் பண்ணலையா? அவர் ஒரு நிகழ்ச்சியில ஃபர்ஸ்ட் யார சொல்றாரு? எம்ஜிஆர் சொல்றாரு. அதுக்கப்புறம் விஜயகாந்த் புரட்சி கலைஞர் ஒரே ஒரு விஜய் கடைசியா தான் சொல்றாருன்னா அவன் ஒன்மன் தெரியலையா? நீ இப்ப என்ன இந்த விஜய் வந்து என்ன செஞ்சுவாருன்னு நினைக்கிறீங்க? ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க. இந்த 50 நாள் அரசியலுக்கு வர்றேன்னு சொல்லிட்டு தருதலையா போய் பாவம் அங்க இருக்கிற சின்ன பசங்களை எலெக்ஷன்ல நிப்பாட்டி அவங்க குடும்பத்துல இருக்கிற கொஞ்ச நெஞ்ச காசையும் கொண்டு வந்து நிப்பாட்டி இவங்களை புள்ளா நிப்பாட்டி தெரு கூட்டுவாங்க. ஆமாங்க, தவறு இல்லையா? அதை யாரு எடுத்து காட்டுறது? பத்திரிகை தானே எடுத்து காட்டுன. நீங்க எங்களை தானே சொல்றீங்க. மன்னிப்பு எப்படி கேட்டாரு? ஆமா சார், விஜய்க்கு எதிராக தான் செயல்படுறோம். விஜய் அவரை இந்த மாதிரி ஆட்களை எதுக்கு பக்கத்துல வச்சிருக்கனே? விஜய் தானே அந்த லீடரு. ஒரு கட்சிக்கு வந்து அவர் தானே தலைவர். எப்ப உங்க என்ன சப்ஜெக்ட் அதை பேசுங்கன்னு சொல்லணும்ல. சரி, அதை தாண்டி ஒரு உயர்ந்த பதவியில் இருந்தவர் முன்னாள் அமைச்சர் இருக்காருல்ல, அவர் கண்டிக்கணும்ல. அவரையெல்லாம் தாண்டி இவர் என்ன சொல்றாரு? நீ ரஜினிகாந்த் பழக்கம்னா என்ன பழக்கம் உங்களுக்கு? நீ எந்த அமைப்புல இருந்திருக்கா? உனக்கு இந்த ரசிகர் மன்றத்துக்கு என்ன சம்பந்தம்? நான் தமிழ்நாடு ஃபுல்லா போனேன்னு சொன்னா இது வந்து ஒரு போக்கஸ். நாளைக்கு அப்படியே நீங்க வாங்க நான் கூட்டிட்டு போறேன், நீ இவ்வளவு தூரம் சொல்லி அந்த வாயை திறந்து விஜய் சொல்ல மாட்டாரா? எப்ப அவர் வயசு என்ன, எங்க வயசு என்ன? நீங்க தலைவர் சப்ஜெக்ட் விடுங்கன்னு அவருக்கு பேட்டி கொடுக்கணும்ல, கண்டிக்கணும்ல. மன்னிப்பு என்ன சார்? மன்னிப்புங்கிற போர்வையில எப்படி ஒரு தரம் தாழ்ந்து பேசியிருக்காருன்னு தானே சொல்றோம். நீங்க மன்னிப்பு கேட்டாச்சுன்னா நாங்க விட்டுட்டோம். நீ இப்ப எதுக்கு 11 மணிக்கு என்கிட்ட பேச வேண்டிய அவசியம் என்ன? அது நான் தலைமையில போய், ஏன்னா இதெல்லாம் தலைமை விரும்பாது, இது வளர்த்துக்கிட்டு போறதே பிடிக்காது. கம்ப்ளைண்ட் பண்ணா ஏதோ சட்ட ரீதியில நடவடிக்கைக்கு நான் இனிமே தலைமையில பேசணும். அதாவது நாங்க பேட்டி கொடுத்த பிறகுதான் இதை நீ பேட்டி கொடுத்துருக்கியா, உன் வீடியோ இருந்தா எனக்கு அனுப்பு. நீ அவர் சொன்ன இது, நான் இறைவனை நம்புறவன், மீனாட்சி பட்டணத்துல இருந்து சொல்றேன், நீ விஜய் பேசு, எம்ஜிஆர் பேசு, வேற யாரும் பேசல. என்னைய பத்தி நீ பேசக்கூடாதுல்ல. உன்னைய பத்தி தான் பேசியிருக்கேன் நான். பதில் என்ன, உன்னைய பத்தி தான் பேசியிருக்கேன். அரசியல் ரீதியா கருத்தை பதிவு பண்ணியிருக்கேன். அப்ப வீடியோ அனுப்பு. நீ அப்பனா நீ வீடியோ அனுப்புறான்னு சொல்லியிருந்தா நானும் என்னடான்னு கேட்டிருப்பேன். அவரும் ஒரு மிரட்டல் தோரணையில பேசினாரு. நான் பதில் என்ன சொன்னேன்? சட்ட ரீதியில என்ன ரீதியில பண்ணணும்னா, அப்ப இதெல்லாம் வந்து மக்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்குங்க. நீங்க நாட்டுல எவ்வளவு பிரச்சனை எப்படி இருக்குங்க. ஆமா, எப்படிங்க உரிமைனா பழக இல்லாத சொல்லக்கூடாதுங்க. நீ என்ன விட வெளியில போயிட்டாங்க, எங்களை விட அவன் ஜூனியர் சார், சீனியர் கிடையாது சார். அப்புறம் எப்படி அவரு சொல்றது? சோசியல் மீடியால 1000 பேர் 1000 விதமா கருத்து சொல்றாங்க, பதிவு போடுறாங்க. ரஜினி பேசுனதுக்கே கூட நிறைய பேர் சார் ரஜினி ரசிகர் என்ன பண்றாங்க, உங்க ஏஜ்ல இருக்கவங்களே தலைவரே நீங்க வந்து சீமான் உங்களை எவ்வளவு தரந்தாத்து பேசினாரு, திமுக அரசு உங்களை எவ்வளவு மட்டமா பேசுறாங்க, அப்பெல்லாம் நீங்க இல்ல இதுக்கு நான் தெளிவா சொல்றேன். ஏங்க
இந்த தெருல போகும்போது 4 நாய் குலைக்குது. அந்த தெருல ஏன் தாண்டி வந்துட்டேன், இந்த தெருல நீ குலைக்கிறனே தானே பேச முடியும். அந்த டயத்துல நாங்க என்ன பேட்டி கொடுக்கல, பேசத்தானே செஞ்சோம். யாரு பேசல சார்? சீமானுக்கு நாங்க எதிர்ப்பு குரல் கொடுத்திருக்கோம். திமுக இங்க அடிச்ச போஸ்டர் கட்டவா சார்? இருங்க சார், 96ல ரெட்டலைன் போடும் போது நான் அடிச்ச போஸ்டர் காட்டுறேன். திமுகவை எதிர்த்து நான் போஸ்டர் ஆமா. என்ன அதுக்கு நான் கவுண்டர் கொடுத்தோம்ல சார். இந்த மாதிரி காலகட்டம்ல இது வந்து நீங்க எல்லாருமே ரஜினி விஜய்னு சொல்லும் போது நம்ம வர்றோம். இப்ப நீங்க ரஜினி சீமான் சொன்னா நாங்க பதில் சொல்லுவோம், இல்ல ரஜினிகாந்த் அதிமுக சொன்னா பதில் சொல்லுவோம். நீங்க தானே இப்ப வந்து ரஜினிகாந்த் விஜயான்னு கேக்குறீங்க, அப்ப அவரை தானே நாங்க பேச முடியும் சார். இவங்க சார் நீங்க என்ன வெளி ஓட்டமா பாக்குறீங்க, உள்ளுக்குள்ள என்ன பண்றாங்கன்னா, ஒரு நிமிஷம், ஒரு படத்துக்குள்ள போகும்போது இவனுங்களே பாதி பேர் உள்ள வந்துடுறாங்க. நல்லா கேட்டுங்க இந்த பசங்க. இவன் நாங்க ஒரு படம், இப்ப நாங்க யாருமே விஜய் படம்லாம் போய் பார்க்க மாட்டோம். இவனுங்க திட்டமிட்டு என்ன பண்றாங்க, ஒரு படத்துல வந்துட்டு போய் ஆட்டோமேட்டிக்கா இந்த படம் நல்லா இல்லைங்கிற இதை ரெகுலரா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த வேலையை அவர் தலைவர் பண்றாரு, எங்க தலைவர் பண்ணல. நாங்க பக்குவமா தான் எடுத்து சொல்றோம். மோசமான கமெண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா, எனக்கு உடம்பு சரியில்லை அதனால அரசியல், அதுக்கப்புறம் வந்து 4 படம் நடிச்சாரு, அப்ப உடம்பு இல்லங்க. இதுக்கு நான் விளக்கம் சொல்றேன். ஒரு அரசியல் சூழ்நிலை வரும்போது அவர் வரணும்னு நினைச்சாரு. அந்த காலகட்டத்தில் ஒரு கட்டமைப்பை வச்சிருந்தாரு. இங்க இருக்கிற சூழ்நிலைகள், அன்னைக்கு இருக்கிற கொரோனால இவரால ஒன்னும் ஃபேஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லும் போது அந்த அமைப்பையே கலைச்சிட்டாருல. ஏங்க அவர் தெளிவா, நீங்க உங்க விருப்பப்படி நீ எந்தெந்த கட்சியில போய் சேரணுமோ சேர்ந்துக்க, ஆனா என்னைய பயன்படுத்தான்னு சொல்றாரு. இப்ப அவர் வந்து நீ ஏன் கட்சி, இப்ப நாங்க சினோராசக்க ஏன் கட்சிக்கு போனேன்னு சொன்னாதான் நீங்க எங்களை கேள்வி கேட்கணும். நீ தாராளமா போ, அதுல மாற்று கிடையாது. நீ அங்க போய் இந்த திரைமறை வேலையா அரசியல் உள்நோக்கத்தோட பேசாது. தலைவர்கிட்ட நீ பழகினியா? பழகாம இவங்களா உட்கார்ந்துகிட்டு சரி நான் தொண்டு தொட்டு. இன்னொன்னு இதை எதுக்கு சொல்ற, ரஜினிகாந்த் மன்றத்துக்கு ஆதவர் அர்ஜுன் வந்து சில நற்பணிகள் செஞ்சிருக்கேன்னு சொல்றது சூழ்ச்சியா சூழ்ச்சி இல்லையா? சொல்ல வேண்டிய கட்டமா இது? அப்ப நீ என்ன பண்ற, ஒண்ணு நீ கெட்டவனா இருக்கணும், இல்ல அவன் கெட்டவனா இருக்கணும். ரஜினி மன்றத்துக்கு ஆதவன் திமுகவுலயோ அன்னைக்கு விசிகால இருந்த அவர்கிட்ட போய் நீ வாங்கினா ஏதோ லூப் லைன் பண்றேன்னு அர்த்தம். என்ன சார், அதான சார் அர்த்தம்? விஜய்க்கு வந்து ஏற்கனவே அரசியல் ரீதியான பிரச்சனைகள் நிறைய இருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வர வந்து தொட்டிருக்கிறாரு. இதனால வருகிற சட்டமன்ற தேர்தலில் அவர் என்ன மாதிரியான சார், இந்த நீங்க களத்துல என்ன மாதிரியான வேலையை 100% அவருக்கு எதிர்பார்த்தா எங்களுடைய வாக்கு 100%. எங்க வாக்குனா எங்க குடும்பம், சுற்று வட்டாரத்துல அத்தனை பேரும் அவருக்கு எதிர்பார்த்தா வாக்க பதிவு பண்ணுவோம். ஒரே ஒரு நிமிஷம், அதுக்கு நான் விளக்கம் சொல்றேன். திமுகவுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் ஓட்டு இருக்கு, அதிமுகவுக்குன்னு ஒரு ஓட்டு இருக்கு. இப்ப அடுத்த கேட்டகரியில தனியா சீமானுக்குன்னு ஓட்டு இருக்கு. இதையெல்லாம் கம்பேர் பண்ணும் போது அந்த சூழ்நிலை வந்து எங்க தலைவருக்கு தெரியும். அதுக்கு அதை டிசைட் பண்றது எங்க தலைவர். நாங்க எப்படி டிசைட் பண்ண முடியும்? நாங்க சொல்ற விஷயங்கள்ல அது இப்ப தலைவர்கிட்ட போய் சில கோரிக்கையை வந்து பப்ளிக்ல பண்ண முடியாதுல்ல. சார் 100 மடங்கு அவர் எல்லாத்தையும் சார் அணுவா விசாரிச்சுட்டு வர்ற அவர். நீங்க நம்ம வேணா நினைக்கலாம் சார், அவர் நினைக்கிற அரசியல் இங்க பண்ண முடியாதுதான். திரும்ப அவர் ஏன் வரல, நான் வந்தா ஏதாவது மாற்றம் பண்ணணுங்கிறேன். நீ அதைத்தான் நான் தைரியமா அவர் சொல்றாரு. இங்க இருந்து அங்க போறாங்க, அங்க இருந்து இங்க போறாங்க. சிஸ்டத்தை எங்க சிஸ்டம் ஃபர்ஸ்ட் எப்படி தெரியுமா? ஜாதி மத மொழி அமைப்புல இருக்கிறவங்க இங்க இருக்காது. அதுதான் முதல் கொள்கையா வச்சாரு. 2வது, எப்ப தேர்தல் பண்றியோ, எப்ப அரசியலுக்கு போதான் கொடி கட்டணும்னு சொன்னாரு. இதெல்லாம் இங்க நடைமுறைக்கு வரல, திசை திருப்புறாங்க. இதுக்குள்ளேயே வண்டி போனா எப்படி ஒரு அடுத்த கட்டத்துக்கு போக முடியும்? உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். இன்னைக்கு இருக்கிறதுல எவ்வளவோ தேர்தல்ல எவ்வளவோ தொலைநோக்கம் போயிருக்கு. எங்கேயாவது பாருங்க, இப்போ 1 லட்சம் ரூபாய்க்கு ஒரு இந்த இடத்துல ஒரு கவுன்சிலர் வைக்கிறான்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஏதாவது ஒரு அவங்க ஃபண்டுல இருந்து வச்சிருந்தாங்கன்னா அவங்க பேரு தான் முழுசா இருக்கு. அது இவ்வளவு பேர் இருக்காங்க. யாராவது ஒரு கட்சி இந்த சட்டத்தை திருத்துங்க, மக்கள் பணத்தை இந்த மாதிரி திட்டத்தில் அவர் இருக்கிறதுனால அதுல வந்து ஒதுங்கியாச்சு. அரசியலுக்கு தான் வரலன்ட்டாரு சார். எங்க கோரிக்கை வந்து
இது இன்னமும் வந்து இந்த சூப்பர் ஸ்டார் பட்டம் காதுல வாங்கிட்டு காதுல வாங்காத மாதிரி இருக்கிற மாதிரி இந்த தட்டி விட்டு வேடிக்கை பார்த்துட்டு யாரையாவது ஒரு ஆள் இந்த பழைய மாவட்ட செயலாளர் சேர்ந்துட்டாரு, அவரே வந்து எம்ஜிஆரை விட விஜய் தான் பெரிய ஆளு நீங்க ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து எங்களை நீங்க தொடர்ந்து சீன்றது வந்து வருத்தக்கூடிய விஷயம், கண்டிக்கக்கூடிய விஷயம். ரெண்டாவது, இதை வந்து அவர் இன்னமும் நேரடியா பண்ணலைன்னா பாதிப்பு அவருக்கு தான், எங்களுக்கு ஒண்ணு கிடையாது. நாங்க இப்ப நாங்க போய் அரசியல் ஆரம்பிங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கலாம் சொல்ல மாட்டோம். ஆனா அவர் கரெக்டான ஆளை சொல்லுவாரு, அன்னைக்கு எங்க பதிவை பண்ணுவோம். இந்த மாதிரி நீ வந்து ஒரு அட்வொகேட்டா இருந்துட்டு தலைவரை வச்சு மிஸ்யூஸ் பண்ணாது, இல்லைன்னா சட்டப்பூர்வமா தலைமையில சொல்லிட்டு ஓ மேல இதுக்கு காரணமான யாராருக்கு தூண்டுதல் இருக்காங்களோ அவங்க மேல சட்ட ரீதியா புகார் கொடுத்து நடவடிக்கை வைப்போம். எங்களுடைய எதிர்ப்புன்றது எங்க தலைவர்கிட்ட நாங்க வந்து இது சம்பந்தமா வந்து இவர் சின்னவர அசோக் பேசுனதை வந்து ஆல்ரெடி அந்த மேடையில வந்து 3 பேர் இருக்காங்க. தேர்தலில் எங்க தலைமை என்ன சொல்லுதோ அதுக்கு பின்புலத்துல நாங்க இருந்து செயல்படுவோம். நாங்க இல்ல தலைமை வந்து நான் சொன்ன மாதிரி அந்த மூப்பனார் சொன்ன நேரத்துல அவங்களுக்கு செயல்பட்டீங்க. ஆமா, அடுத்தடுத்து எல்லாம் செயல்பட்டீங்க. இந்த வட்டம் தலைவர் வராட்டி அதுக்கு அடுத்த இடைப்பட்ட காலம் தான் இருக்குல்ல. ஆமா, அதுல எப்படி இருந்துச்சு, உங்களுடைய ஓட்டுகள் எல்லாம் எப்படி இருக்கும்? எங்க ஓட்டு வந்து நீங்க சொன்ன போனா எங்க குடும்பத்துல ஒரு 10 ஓட்டு இருக்குன்னு வச்சுங்க, அதுல 8 ஓட்டு நாங்க சொன்னா போடுவாங்க. இப்ப வந்து 4 முனை போட்டி ஆயிருச்சு. அது 4 முனை போட்டினா நீங்களே பாத்துங்க. இப்ப தென் மாவட்டங்கள்ல ஏற்கனவே ஆல்ரெடி போன தேர்தலில் ஒரு 40 தொகுதி வந்து 100, 200, 300, 1000, 1500 ஓட்டுல வந்து ஜெயிச்சிருக்காங்க. நீங்க அது எல்லாத்துக்குமே தெரியும். திமுக அதிமுக இவங்களுக்குள்ள உள்ளதை வந்து இது பண்ணுவாங்க. அப்பயே வந்து ஒரு சில கட்சி இதுக்குள்ள கிராஸ் ஆனதுனாலதான் இவங்களுடைய தோல்வின்னு சொல்லி பரவலா சொன்னாங்க. அதனால எங்கள் ஓட்டு வந்து இந்த ட்ரிப் வந்து இந்த தேர்தலில் விலை மதிக்க முடியாத ஓட்டா இருக்கும். எங்க தலைவர் யாருக்கு சொல்றாங்களோ அவங்களுக்கு நாங்க போடுவோம். இங்க ரசிகர்கள் ஓட்டுன்றது சொல்லலாம் முடியாது. எங்க தலைவர் உள்ள வந்திருந்தான்னு வச்சுக்கோங்க, நீங்க டாப் மோஸ்ட் 40% ஓட்டு இருக்கு எங்களுக்கு. தலைவர் வந்து இப்ப நேரடியா ஒரு அறிக்கை கொடுத்து ஏதோ ஒரு இதுல வந்தான்னு வச்சுக்கோங்க, எங்க தலைவருக்கு 40% சுயரா இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா 64,000 பூத்து 64,000 பூத்துல வந்து நாங்க மேக்சிமம் எங்க தலைவர் 2017 கட்சி ஆரம்பிக்கும் போது வந்து நாங்க வந்து ஒரு 50,000 பூத்தை வந்து ஃபுல் பண்ணிட்டோம். இருக்கவே இருக்காதுலாம் கிடையாது, போட மாட்டாங்க. எங்கள் ஓட்டு எங்க குடும்பம் ஓட்டு. நாங்க வந்து பிரச்சாரம் பண்ணி இவங்களுடைய செயல்பாடுகளை வந்து வெளியே கொண்டு வர கட்டாயத்துக்கு ஆக்கிறதுனால ஓட்டு இருக்காது.